இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் வச்சு அட்டகாசமான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்த்தங்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம அரிசி கழுவின 2வது தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2-3 வாட்டி புளி அந்த சக்கையாக ஆகிற வரைக்கும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி கழுவின தண்ணி, 2வது பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா புளியை கரைச்சிக்கலாம். அரிசி கழுவுனது 2வது தண்ணி தான் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஒரு பக்கம் கரைச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த புளியோட எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக அதோட கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே அதை நல்லா மசிச்சிடலாம். அதையும் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம செய்ய போகிற குழம்புக்கு இது 2ம் தாங்க பேஸு. அதனால் இது 2த்தையும் நம்ம நல்லபடியாக செஞ்சு எடுத்து வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச சாம்பார் பவுடர், குழம்பு தூள்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை, இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி அந்த மிளகாத்தூளை, குழம்பு மிளகாத்தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளை அடுத்த வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு தரதே இந்த நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட நம்மளோட வெந்தயம் பார்த்திங்கன்னா கருவிடும். ஸோ நல்லா வச்சு வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நீட்ட வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளோட வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஓரளவு அதோட ஒரு பூண்டு, முழு பூண்டு 2 போட்டாலும் ஓகே, இல்லை ஒரு 3 உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா இப்போ நாங்கள் 2 முழு பூண்டு சேர்த்துருக்கோம். அது தோலை நல்லா உரித்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி, புளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்போடு சேர்த்த கலவையும் நம்ம ஊற்றணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 முருங்கைக்காய் போல் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாக்ஸாக. இதை இப்போ ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம இந்த குழம்பு கலவை ஊற்றுனதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் ஓகே. அது நம்மளோட விஷயம் தான். பட் இப்படி ஊற்றுனீங்கன்னா அந்த முருங்கைக்காவோட பச்சை வாசனை போயிடும். ஸோ விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூட்டிடுங்க. கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதாங்க, அட்டகாசமான நம்மளோட முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி. பூண்டுக்கும் அந்த முருங்கைக்காய்க்கும் வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.